ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அமுதா. என்னோடய சேனல் நேம் அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. எங்கள் வீட்டில் பக்ரீத் அன்னைக்கு செய்தது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் செய்தது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவு தான் செய்து காமிச்சிருக்கேன். மட்டன் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். 300 கிராம் பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பெரிய ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பட்டை லவங்கம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் பிரிஞ்சி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுவை கொஞ்சம் கூடுதல் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஒரே ஒரு ஸ்பூனு கீ, இவ்வளோ தான் தேவை. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கனமாக இருக்கிற பாத்திரம் வச்சுட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். அதிலே ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை 1 by 1 ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வறுதுபட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நல்லா எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவு உங்களுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுறேன். கொஞ்சம் லைட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த அளவு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியும் வெங்காயம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு நல்லா எல்லாம் மர்ஜ் ஆகிடணும். எல்லாம் நல்லா வதக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா சுருள வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூளும் காஷ்மீரி சில்லியும் நான் எடுத்து வைக்கல, நான் மறந்துட்டேன். இப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா எல்லாமே மர்ஜ் ஆகிடணும். இப்போ புதினா இலையை கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மிளகா வாசனை மிளகாத்தூள் போட்டிருந்தோம்ல, அது மஞ்சத்தூள் எல்லா வாசனையும் போகிற அளவு வதக்கிடலாம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் மூடிட்டு இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 10 நிமிஷம் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டுடலாம். இந்த பாஸ்மதி ரைஸை இந்த இதில் வதக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்காண்டி தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். பிரியாணி செய்யும்போது குழஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி வறுக்கும்போது உங்களுக்கு குழஞ்சி வராது, நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு.
பிகினர்ஸ் கூட இந்த பிரியாணி இது மாதிரி செய்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக வரும். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் அந்த ரைஸை. இப்போ எல்லாமே ஒன்று போல் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் அதிலே இருக்கட்டும். குக்கரில் 3 விசில் வர அளவு வேக வச்சு அந்த தண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் 3 விசில் இல்லை 4 விசில், சின்ன இலை அடாக இருந்தாக்கா ஒரு 3 விசில் போகும், இல்லைன்னா 4 விசில் விட்டு அந்த தண்ணியையும் கணக்கு பண்ணிக்கணும். இப்போ ரைஸ் 300 கிராம் எடுத்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட 500 மில்லிக்கு நம்ம எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தேங்காய் பால், மட்டன் ஸ்டாக்கு, தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 500 ml இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு வேக வைக்க வேண்டியதான். இப்போ ஒரு லெட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ரைஸ் ஃபுல்லாக வெந்துடும். இப்போ எடுத்து பார்த்தா இப்போ ரைஸ் இந்த அளவு வெந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 பதமாக வெந்துருச்சு. இப்போ நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது மாதிரி பண்ணும்போது பிரியாணி நல்லா நெய் வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தம் போடலாம். தம் போடுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலே இதை தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி அப்படியே ஹீட்லேயே இருக்கட்டும். இருக்கும்போது ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வெந்துடும். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கொஞ்சோண்டு லெமன், ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ எடுத்தாச்சு. இப்போ அட்டகாசமாக வெந்துருச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டலை. ரைஸ் நல்லா வெந்திருக்கு. உப்பும் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிட்டேன். வாவ், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் ஏகப்பட்ட பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன், எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மட்டன் பிரியாணி இதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். எப்படி சர்வ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இப்போ மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ரைத்தாவும் முட்டை, அந்த காம்பினேஷன் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. அதுதான் நான் உங்களுக்கு சர்வ் பண்ண போகிறேன். இந்த பக்ரீத்துக்கு அட்டகாசமான ஒரு மட்டன் பிரியாணியும் ரைத்தாவும் செய்து காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.